வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். ரம்ஜான் பண்டிகை வர்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறோம். அது என்னென்னா ஜூஸியான ஜிலேபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜிலேபி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இந்த அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் 1 மணி நேரத்துக்கு வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். பாருங்கள், 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு தூள் உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம். உப்பு நிறைய போட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு 1 கிளாஸ் ஜீனி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு பிஞ்சு எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஜீனி கரைஞ்சி வந்தால் போதும், பாகு பதம் தேவையில்லை. ஜீனி இப்போ கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஜிலேபி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகிட்டே இருக்கட்டும். இன்றைக்கி விடுகதை என்னென்னா, இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். அவன் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இதை மாதிரி ஒரு பால் பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றி மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டு வச்சு கட்டிடுங்க. நல்லா இறுக்கி கட்டிடணும். இறுக்கி கட்டிட்டு கார்னரில் குட்டியாக கட் பண்ணிக்கங்க. பெருசாக கட் பண்ணிடாதீங்க, மாவு பட்டை பட்டையாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன ஓட்டையை கட் பண்ணிக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஜிலேபியை புழிஞ்சிக்கலாம். இது மாதிரி புழிய வரலன்னா சும்மா நீளமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு வெந்துடும். திருப்பி திருப்பி விட்டு 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இதை மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் வடிகட்டிட்டு பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே எடுத்து வச்சிடணும். இது மாதிரி கிளறி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப நேரத்துக்கு பாகில் போட்டு வைக்கக்கூடாது, உடனே எடுத்துடணும். மீதமுள்ள மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சு. பாகில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ஜிலேபி ரெடி. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் வந்திருக்குன்னு. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே இது பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.